ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் அனைவருக்கும் வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறேன். வார்த்தையும் வாழ்க்கையும் 52வது செய்தியை உங்களோடு கூட பகிர்ந்து கொள்வதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாளிலும் நாம் போன வாரத்தில் யோபுவை குறித்து நம்ம தியானித்தோம். இந்த நாளில் மோசேயை குறித்து, ஆண்டவரால் சாட்சி பெற்ற மனிதர்களில் 2வது நபராய் மோசேயை குறித்து இந்த நாளில் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள ஆசிக்கிறேன். கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, நம்ம ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையிலும் 2 பகுதியாக இருக்கும். எப்படின்னா, ஒரு நாணயத்துக்கு 2 பகுதி இருக்க பொழுது, பூ தலை என்று இருக்கிறது போல, ஒரு ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட மனிதர்களுக்குள்ள 2 வகையான வாழ்க்கை இருக்கும். எப்படின்னா, ரட்சிக்கப்படுவதற்கு முன்பாக ஒரு வாழ்க்கை, ரட்சிக்கப்படுவதற்கு பின்பாக ஒரு வாழ்க்கை. தேவன் எதை கணக்கில் எடுக்கிறார் என்று பார்ப்போமானால், ரட்சிக்கப்பட்டதுக்கு பின்பாக நம்ம வாழ்கிற வாழ்க்கையை தேவன் கணக்கில் எடுக்கிறார். ஏன்னா, ரட்சிக்கப்பட்ட அன்னைக்கே அதுக்கு முன்னாடி நம்ம வாழ்ந்த வாழ்க்கையெல்லாம் தேவன் மன்னித்து விடுகிறார். ஏன்னா சிலுவையில் ஏற்கனவே ரத்தம் சிந்தி நம்மளை மீட்டு எடுத்துட்டார். அதனால ரட்சிக்கப்படுவதற்கு முன்பாக உள்ள காரியத்தை தேவன் மறந்து விடுகிறார், கடலின் ஆழத்துல போட்டுறார் என்று வேத வசனம் சொல்லுகிறது. ஆனா நம்மளுடைய 2வது பார்ட், நம்ம எப்படி வாழ்றோமோ அதை வைத்து தான் பரலோக ராஜ்யத்துக்குள்ள நம்ம பிரவேசிப்பதற்கான காரியத்துக்கு ஏதுவான காரியத்தை நம்ம செயல்படுத்துகிறோமா என்பதை தான் பார்க்கணும். இதுக்கு இந்த சாட்சி பெற்ற மனிதர்களை நம்ம தியானிக்கிற நேரத்துல நம்ம வாழ்க்கையில அப்படி ஒரு சாட்சி நம்ம இடத்துல காணப்படுகிறதா என்பதை தான் ஆராய்ந்து பார்க்கிற வண்ணமா இருக்கிறது. இதுல மோசே குறித்து பார்த்தீங்கன்னா, நிறைய காரியங்கள் தேவன் அவரை கொண்டு செய்திருக்கிறார். நீரிலிருந்து எடுக்கப்பட்டவர் என்று பெயர் பெற்ற மனிதர். அது மாத்திரம் அல்ல, மோசேக்கு ஆரோன் என்றும் மிரியம் என்றும் ஒரு சகோதரி ஒரு சகோதரர்கள் இருந்திருக்கிறார்கள். அது மாத்திரம் இல்ல, மோசே வாழ்க்கையில வாலிப பருவத்துல இருக்கிற நேரத்துல ஒரு கொலைகாரராக இருந்திருக்கிறார். ஒரு எகிப்தியனை கொன்று விட்டார். சரிங்களா? மோசே வாழ்க்கையை குறித்து பார்த்தீங்கன்னா 3 பகுதியாக பிரிக்கலாம். 3 பகுதி என்று சொல்லும் பொழுது, 40 வருடம் எகிப்திலும், 40 வருடம் பாலைவனத்திலும், 40 ஆண்டுகள் இஸ்ரவேல் ஜனங்களை நடத்தி சென்ற பயணமாய் இருக்கிறது. அது மாத்திரம் இல்ல, இந்த மோசையை குறித்து சொல்லும் பொழுது 40 நாள் புசியாமலும் குடியாமலும் இருந்த முதல் முறையாய் உபவாசம் இருந்தவர் என்று சொல்லப்பட்டிருக்குது. 10 கட்டளைகளை நமக்கு 2 தடவை வாங்கி கொடுத்தவர் இந்த மோசே. அது மாத்திரம் இல்ல, மோசேயுடைய வாழ்நாள் எவ்வளவுனா 120 வருடம் வாழ்ந்திருக்கிறார். அது மாத்திரமல்ல, இவர் மரித்த பின்பு தேவனே இவர் அடக்கம் பண்ணினார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அது மாத்திரம் இல்ல, இவர் வாதைகளை கடந்திருக்கிறாரு. 10 வாதைகளை இஸ்ரவேல் ஜனங்களை வழிநடத்தும் பொழுது பார்த்திருக்காரு. மலையை பார்த்து பேசும்படி சொன்ன பொழுது அடித்து விட்டார். ஆனாலும் ஆண்டவர் அவர் தண்ணீர் வர வைத்தார். ஆனா அதற்கு பின்பாக அதுக்குரிய காரியத்தை தேவன் அவருக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறார். அது மாத்திரம் இல்ல, லட்சக்கணக்கான மக்களை வழிநடத்தினதுல இவர் ஒரு பெரிய லீடராய் இந்த பகுதியிலே சொல்லப்பட்டிருக்கிறது. நம்ம வாசிக்க கேட்கலாம். என்னாகுமும் 12ஆம் அதிகாரத்துல 1-16 வசனம் வரைக்கும் வாசிக்க கேட்கலாம். எத்தியோப்பியா தேசத்து ஸ்திரீயை மோசே விவாகம் பண்ணியிருந்தபடியினால் மிரியாமும் ஆரோனும் அவன் விவாகம் பண்ணின எத்தியோப்பியா தேசத்து ஸ்திரீ நிமித்தம் அவனுக்கு விரோதமாய் பேசி, கர்த்தர் மோசேயை கொண்டு மாத்திரம் பேசினாரோ, எங்களை கொண்டும் அவர் பேசினதில்லையோ என்றார்கள். கர்த்தர் அதை கேட்டார். மோசேயானவன் பூமியிலுள்ள சகல மனிதரிலும் மிகுந்த சாந்தகுணமுள்ளவனாயிருந்தான். சடுதியிலே கர்த்தர் மோசேயையும் ஆரோனையும் மிரியாமையும் நோக்கி, நீங்கள் 3 பேரும் ஆசரிப்பு கூடாரத்துக்கு புறப்பட்டு வாருங்கள் என்றார். 3 பேரும் போனார்கள். கர்த்தர் மேகத்தூணில் இறங்கி கூடாரவாசலிலே நின்று ஆரோனையும் மிரியாமையும் கூப்பிட்டார். அவர்கள் இருவரும் போனார்கள். அப்பொழுது அவர், என் வார்த்தைகளை கேளுங்கள். உங்களுக்குள் ஒருவன் தீர்க்கதரிசியாயிருந்தால், கர்த்தராகிய நான் தரிசனத்தில் என்னை அவனுக்கு வெளிப்படுத்தி சொப்பனத்தில் அவனோடே பேசுவேன். என் தாசனாகிய மோசேயோ அப்படிப்பட்டவன் அல்ல. என் வீட்டில் எங்கும் உண்மையுள்ளவன். நான் அவனுடன் மறைபொருளாக அல்ல, முகமுகமாகவும் பிரத்யட்சமாகவும் பேசுகிறேன். அவன் கர்த்தரின் சாயலை காண்கிறான். இப்படியிருக்க நீங்கள் என் தாசனாகிய மோசேக்கு விரோதமாய் பேச உங்களுக்கு பயமில்லாமற் போனதென்ன என்றார். கர்த்தருடைய கோபம் அவர்கள் மேல் மூண்டது. அவர் போய்விட்டார். மேகம் கூடாரத்தை விட்டு நீங்கிப் போயிற்று. மிரியாம் உறைந்த மழையின் வெண்மை போன்ற குஷ்டரோகியானாள். ஆரோன் மிரியாமை பார்த்தபோது அவள் குஷ்டரோகியாயிருக்க கண்டான். அப்பொழுது ஆரோன் மோசேயை நோக்கி, என் ஆண்டவனே, நாங்கள் புத்தியீனமாய்ச் செய்த இந்த பாவத்தை எங்கள் மேல் சுமத்தாதிரும். தன் தாயின் கற்பத்தில் பாதி மாம்சம் அழுகிச் செத்து விழுந்த பிள்ளையைப் போல அவள் ஆகாதிருப்பாளாக என்றான்.
அப்பொழுது மேசே கர்த்தரை நோக்கி, என் தேவனே, அவளை குணமாக்கும் என்று கெஞ்சினான். கர்த்தர் மோசேயை நோக்கி, அவள் தகப்பன் அவள் முகத்திலே காரி துப்பினதுண்டானால் அவள் 7 நாள் வெட்கப்பட வேண்டாமோ, அதுபோலவே அவள் 7 நாள் பாளையத்துக்குப் புறம்பே விலக்கப்பட்டிருந்து பின்பு சேர்த்துக்கொள்ளப்பட கடவள் என்றார். அப்படியே மிரியாம் 7 நாள் பாளையத்துக்குப் புறம்பே விலக்கப்பட்டிருந்தாள். மிரியாம் சேர்த்துக்கொள்ளப்படுமட்டும் ஜனங்கள் பிரயாணம் பண்ணாதிருந்தார்கள். பின்பு ஜனங்கள் ஆஸ்ரோத்திலிருந்து புறப்பட்டு பாரான் வனாந்தரத்திலே பாளையமிறங்கினார்கள். என்னாகமம் 12ஆம் அதிகாரத்துல பாத்தீங்கன்னா 4 காரியம் இதுல சொல்லப்பட்டிருக்கிறது. காரியம் பாத்தீங்கன்னா 3வது வசனத்துல அழகா ஆண்டவர் எழுதி வைத்திருக்கிறார். மோசே ஆனவன் பூமியில் உள்ள சகல மனிதர்களிலும் மிகுந்த சாந்த குணம் உள்ளவனாய் இருந்தான். கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, ஒரு கொலகாரனாய் இருந்தவனை தேவன் சொல்லுகிறார் சாந்த குணம் உள்ளவன் என்று. யோசித்து பாருங்களேன், இவனுடைய மனநிலை எப்படி இருந்துச்சுன்னா, அரமனை வாழ்க்கை. எப்படின்னா தத்து எடுக்கப்பட்டவன், எப்படின்னா அடாப்டட் சைல்டு என்று சொல்லலாம் நம் மோசையை ஒப்பிட்டு. சரிங்களா? எப்படின்னா அந்த காலத்துல மோசே பிறந்த நாட்கள்ல ராஜாவின் கட்டளை என்னவென்றால் எல்லா ஆண் பிள்ளைகளையும் கொல்ல வேண்டும் என்று. அப்போது அவருடைய தாயார் நாணல்பட்டியில வைத்து நைல் நதியில விட்டார்கள். நைல் நதியில விட்ட பொழுது அந்த ராஜகுமாரி அந்த பெட்டி என்னமோ வருகிறது, அதை எடுத்து வளர்க்க ஆரம்பித்தார். அதனால அடாப்டட் சைல்டு என்று நம்ம சொல்லலாம் மோசையை குறித்து. ஆனா இவர் சொல்லும் பொழுது பாருங்க, இந்த 3வது வசனத்துல அழகா ஆண்டவர் சாட்சியாய் எழுதி வைத்திருக்கிறார், மிகுந்த சாந்த குணம் உள்ளவன். எங்க பூமியில் உள்ள சகல மனிதர்களிலும். எப்பேற்பட்ட சாட்சி பாருங்களேன். ஒரு கொலைகாரனை தேவன் சாந்த குணம் உள்ளவர் என்று சொல்லுகிறார். ஏனென்றால் அந்த மனம் திரும்புதலின் அனுபவம் நம்ம அந்த வாழ்க்கையில அந்த சாந்த குணத்தை நம்ம வெளிப்படுத்துகிறோமா என்று பார்க்க வேண்டும். 2வது சாட்சியை பாருங்களேன். 7வது வசனத்துல சொல்லும் பொழுது, என் தாசனாகிய மோசே அப்படிப்பட்டவன் அல்ல, என் வீட்டில் எங்கும் உண்மை உள்ளவன். நல்லா யோசித்து பாருங்களேன், இவ்வளவு பெரிய சாட்சிங்க. ஒரு லீடரை குறித்து வேதத்துல எழுதி வைக்கப்பட்டிருக்கிறது. அந்த மனிதன் உண்மை உள்ளவன், வீட்டில் எங்கும் உண்மை உள்ளவன் என்று சொல்லப்படுது. நல்லா பாருங்களேன், நம்மளை குறித்து இப்படி ஒரு சாட்சி யாராவது சொல்ல முடியுமா? சொல்ற அளவுக்கு நம்ம நடந்து கொள்கிறோமா? அதாங்க தேவன் எதிர்பார்க்கிறார். உண்மை உள்ள மனுஷன் பரிபூர்ண ஆசீர்வாதத்தை பெறுவான். நம்ம பேச்சுல உண்மை இருக்கா? நம்ம செயல்ல உண்மை இருக்குதா? நம்ம சொன்னதை செய்கிறவர்களா இருக்கிறோமா? இந்த வார்த்தையும் வாழ்க்கையும் செய்தியே வேத வார்த்தையை நம்ம வாழ்க்கையில கை கொள்வதற்கான பிரயாசத்தில் ஈடுபட வேண்டும். அப்போ உண்மை உள்ள சத்தியத்தை பேசுகிறோமா? உண்மையான வார்த்தையை நம்ம பிறர் இடத்துல பகிர்ந்து கொள்கிறோமா என்பதை தான் நம்ம ஆராய்ந்து பார்க்கிறவர்களாய் காணப்பட வேண்டும். ஏனென்றால் அப்படி ஒரு சாட்சியை மோசே பெற்றிருந்தார். நம்ம பெற்றிருக்கிறோமா ஆராய்ந்து பார்க்க வேண்டும். 3வது காரியம் பாருங்களேன், 13வது வசனத்துல சொல்லும் பொழுது, அப்பொழுது மோசே கர்த்தரை நோக்கி, என் தேவனே, அவர்களை குணமாக்கும் என்று கெஞ்சினான். நல்லா யோசித்து பாருங்களேன், இதுல என்ன நடந்துச்சுன்னு கேட்டீங்கன்னா, ஒரு குடும்ப பிரச்சனை மாதிரி தாங்க இந்த 12ஆம் அதிகாரத்தை வச்சிருக்கு. எப்படின்னா, ஆரோனும் மிரியமும், ஆரோன் சகோதரர், மிரியம் சகோதரி, 2 பேரும் என்ன சொல்றாங்க, ஆண்டவர் மோசேகிட்ட மட்டும் தான் பேசுவாரா, எங்கிட்ட பேச மாட்டாரான்னு சொல்லி அந்த ஜனங்கள்கிட்ட பேசுறாரு. பேசும் பொழுது தேவன் அவர்களை அழைத்து என்ன செஞ்சிட்டாரு, மிரியமை சபித்துட்டார். என்ன பண்ணிட்டாரு, மிரியமுக்கு தண்டனை கொடுத்துட்டாரு. குஷ்டரோகி ஆயிட்டார் அவ. அப்போ ஊர்ல இருந்து ஒதுக்கி வைக்கப்பட்டார்கள். ஆனா நடந்தது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த 13வது வசனத்துல பார்க்கும் பொழுது, மோசே நீ பேசினில எனக்கு விரோதமா, அதனாலதான் தேவன் தண்டிச்சிட்டாருன்னு சொல்லி விட்டுட்டு போலங்க. அவர் என்ன செய்யறாரு, தேவனிடத்துல பரிந்து பேசுகிறார். எவ்வளவு ஒரு குணாதிசயம் பாருங்களேன், என்ன ஒரு குவாலிட்டி. தான் சகோதரி தான், தான் கூட பிறந்தவ தான், ஆனா தனக்கு விரோதமா பேசிட்டா அப்படின்றதுனால தேவனே தண்டிச்சிட்டாரு. ஆனா அந்த மோசே அந்த தண்டனை ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு மனநிலையில தேவனிடத்துல கெஞ்சுகிறார், அவளை குணமாக்கும். எப்படி இஸ்ரவேல் ஜனங்களை வழிநடத்திட்டு வந்தவர் பாதியிலே நிப்பாட்டிட்டு அவரை குணமாக்குங்க, அப்பதான் நான் தொடர்வேன்ற ஒரு மனநிலையில தேவனிடத்துல கெஞ்சுகிறார். இன்னைக்கு நம்ம அப்படி இருக்கோங்க. நம்ம குடும்ப வாழ்க்கையில பிறரை மன்னிக்கிற தன்மை இருக்குதா? மனிதருடைய தப்பிதங்களை நீங்கள் மன்னியாதிருந்தால் உங்களுடைய தப்பிதங்கள் பிதா மன்னிக்க மாட்டார் என்று தேவனுடைய வசனம் சொல்லுது. இந்த மிரியமை மன்னித்தார். அது ஒரு ஸ்பெஷல் குவாலிட்டி, அது ஒரு லீடர்ஷிப் குவாலிட்டிஸ். நம்ம அதை கை கொள்ளுகிறவர்களா இருக்கிறோமா ஆராய்ந்து பார்க்க வேண்டுங்க. நல்லா கவனிங்களேன், இந்த 3 காரியத்தை பார்க்கிறோம். 4வது காரியம் பாருங்களேன். 4வது காரியம் 8வது வசனத்துல பாருங்களேன், நான் அவனுடன் மறைபொருளாய் அல்ல, முகமுகமாய் பிரத்யட்சமாய் பேசுகிறேன்.
அவன் கர்த்தரின் சாயலை காண்கிறான். கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, முகமுகமாய் தேவன் மோசையோடு பேசியிருக்கிறார். இன்னைக்கு நம்மளோட பேசணும்னு வாஞ்சையாய் காத்து கொண்டிருக்கிறார். வாசப்படியில் நின்று, நம்ம இருதய வாசற்படியில் நின்று தேவன் கதவை தட்டி கொண்டிருக்கிறார். திறந்து நம்ம இடம் கொடுக்கிறோமா? அதிகாலையில தேவ சமூகத்துல துதியோடு காத்திருந்தோம் என்றால், வேதத்தை தியானித்தோம் என்றால், நம்மளோடு கூட பேசுவதற்கு ஆயத்தமா இருக்கிறார். நம்ம கேட்கிற கேள்விகளுக்கு பதில் தருவதற்கு ஆயத்தமா இருக்கிறார். மோசே முகமுகமாய் தேவனோடு பேசினார். இன்னைக்கு நம்ம அப்படி இருக்கிறோமாங்க? நம்ம வாழ்க்கையில அப்படி காணப்படுகிறோமா? நம்மளை நாமே ஆராய்ந்து பார்க்கலாமாங்க. 4 காரியம் சொன்னேன். மிகுந்த சாந்த குணம் உள்ளவன் என்று பார்த்தோம், உண்மை உள்ளவர் என்று பார்த்தோம், பிறர் தப்பிதங்களை மன்னித்து பரிந்து பேசுகிறவராக இருக்கிறான்னு பார்த்தோம். அது மாத்திரமல்ல, தேவனோடு கூட இருக்கிற ஐக்கியம், உறவு, அவருடைய சாயலை காண்கிறேன் என்று தேவன் சொல்கிறார். யோசித்து பாருங்களேன், நம்ம வாழ்க்கையில நம்ம முகத்து சாயலை, இயேசுவின் சாயலை வெளிப்படுத்துகிறவர்களாய் நம்ம வாழுகிறோமாங்க? நம்மளை நம்ம ஆராய்ந்து பார்க்கலாமா? மோசையை தேவன் வழி நடத்தின விதத்தை பார்த்தோம். நான் ஏற்கனவே சொன்னேன், மோசையை அடக்கம் பண்ணினது ஆண்டவர் தான் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். அது எங்க இருக்கு அந்த வசனத்தை பார்த்தீங்கன்னா, வாசிக்க கேட்கலாம். 34 அதிகாரம், உபாகமம் 34 அதிகாரத்துல 5-8 வரைக்கும் வாசிக்க கேட்கலாம் நம்ம. அப்படியே கர்த்தரின் தாசனாகிய மோசே மோவாப் தேசமான அவ்விடத்திலே கர்த்தருடைய வார்த்தையின்படியே மரித்தான். அவர் அவனை மோவாப் தேசத்திலுள்ள பெத்பேயோருக்கு எதிரான பள்ளத்தாக்கிலே அடக்கம் பண்ணினார். இந்நாள் வரைக்கும் ஒருவனும் அவன் பிரேத குழியை அறியான். மோசே மரிக்கிறபோது 120 வயதாயிருந்தான். அவன் கண்கள் இருளடையவும் இல்லை, அவன் பெலன் குறையவும் இல்லை. இஸ்ரவேல் புத்திரர் மோவாபின் சமனான வெளிகளில் மோசேக்காக 30 நாள் அழுது கொண்டிருந்தார்கள். மோசேக்காக அழுது துக்கங்கொண்டாடின நாட்கள் முடிந்தது. எவ்வளவு பெரிய பாக்கியத்தை மோசே பெற்றாரு பாத்தீங்களா? தேவனே அடக்கம் பண்ணியிருக்கிறாருங்க. நம்ம வாழ்க்கையில் அப்படி இருக்குமா? ஆராய்ந்து பார்க்கலாமாங்க. ஆண்டவர் வேதத்துல தலைவர்களை உருவாக்கி இருக்கிறார். சரிங்களா? ஒரு மோசே ஒரு மிகப்பெரிய தலைவர். MBA சிலபஸ்ல எத்ரோ தியரம்னு வைத்திருக்கிறார். அது மோசையை வைத்து தான் எழுதி வைத்திருக்கிறார் என்று சொல்றாங்க. யோசித்து பார்க்கலாமாங்க. நம்ம வாழ்க்கை எப்படி இருக்குது? நம்ம இந்த 4 காரியத்தை செய்கிறவர்களா இருக்கிறோமா? ஆராய்ந்து பார்க்கலாமாங்க. சோதித்து பார்க்கலாமா? பாருங்களேன், மோசையை குறித்து ஆண்டவர் சொன்ன சாட்சி என்ன? என் வீட்டில் மிகுந்த சாந்த குணம் உள்ளவன் முதல் சொன்னாரு. 2வது, என் வீட்டில் எங்கும் உண்மை உள்ளவன் என்று சொன்னாரு. 3வது, பரிந்து பேசுகிறவனாய் இருக்கிற மோசே என்று சொல்லப்பட்டிருக்குது. 4வதாக பிரத்யட்சமாய் தேவனோடு கூட உறவு வைத்திருந்தார் என்று பார்க்கிறோம். முகமுகமாய் தேவனை தரிசித்தவர். யோசித்து பாருங்களேன், நம்ம ஆண்டவரோடு கூட அனுதினமும் முகமுகமாய் தரிசிக்கிறோமா? வார்த்தை தாங்க நமக்கு ஆண்டவர் நம்ம கிட்ட நேர பேசுகிற மாதிரி இருக்கும். கேட்கலாமா? கத்துட்டு கேட்கலாமாங்க. கிருபை நிறைந்த அன்பின் ஆண்டவரே, இந்த நாளுக்காக ஸ்தோத்திரிக்கிறோம். எங்க வாழ்க்கையிலையும் மோசையை போல நற்சாட்சி பெற்றவர்களாய் வாழ்வதற்கு எங்களுக்கு உதவி செய்யுங்க. நாங்க குறைவுள்ளவர்கள், பலவீனமானவர்கள். ஆனா உமது பலத்தால இடைக்கட்ட முடியாதவரை எங்களுக்கும் நீர் முகமுகமாய் பேசுகிற அனுபவத்துக்குள்ள நாங்க வர்ற எங்களுக்கு பொறுப்பேற்றுக் கொள்ளுங்க, வழி நடத்துங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வேண்டுதல் செய்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். அகஸ்டஸ் அகாபே கவுன்சிலிங் மினிஸ்ட்ரி உங்களுடைய ஆவிக்குரிய தேவைகளுக்கோ இல்லை உலக பிரகாரமான தேவைகள் எதுவாக இருந்தாலும், சந்தேகங்கள் எதுவாக இருந்தாலும் நீங்கள் எங்களோடு கூட கான்டாக்ட் பண்ணலாம். உங்களுக்காக ஜெபிக்க ஆயத்தமாக இருக்கிறோம். எங்களுக்காகவும் நீங்கள் ஜெபித்துக் கொள்ளுங்கள். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.